பணத்தை கொடுத்து நாங்க ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டோம். சாரும் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சார் உட்காருங்க சார். சொல்லுங்க சார். சார் இவங்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க சார். இவ்வளவு நாளா என் டிராவல்ஸ்ல அவன் வேலை பார்த்துருக்கான். அவன் நன்றி இல்லாம இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கலாம் சார். அதே மாதிரி நானும் இருக்க முடியுமா? அது இல்லாம மொத்த பணமும் என் கைக்கு வந்துச்சு. அதனால கேஸ வாபஸ் வைக்கிறேன் சார். கான்ஸ்டபிள் திறந்து விடியா. இங்க பாரு, உன் முதலாளி கேஸ வாபஸ் வாங்கினதுனால நீ தப்பிச்ச. இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்றவளை வச்சுட்டே லாக்அப்ல எல்லாம் போட மாட்டேன். ஸ்ட்ரைட்டா ஜெயில் தான். இதுல ஒரு சைனை போடு சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கொடுங்க சார். இந்தாங்க சார். அப்படி இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க சார். கூட்டிட்டு கிளம்புங்க சார். தேங்க்யூ சார். சாரிண்ணே. போட தள்ளி போடா. கிட்ட வந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிண்ணே. என்னடா என்னடா சாரி? அவ்வளவு தூரம் வீட்டுல தேடி வந்து கேட்டவனா? அப்ப என்ன சொன்ன? அண்ணா பணத்தை நான் எடுக்கவே இல்லை, என்ன போய் நினைச்சிட்டியானா அப்படின்னு நடிச்சு சாதிச்சேடா. பைத்தியக்காரன் நானும் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அப்படியே நம்பினேன். கேமராவை பார்த்த அப்புறம் தான்டா தெரியுது திருட்டு பையனை பக்கத்திலே வச்சுதானே தெரியுதுற. டேய் உன்னை என்ன பிராடு வேலை பண்ணிக்கிற நீ? அதுக்கு இல்ல. ஏய் இந்த அண்ணன் நொண்ணா பேசுறவள வச்சுக்காத. என்னைக்கு என்கிட்ட பணத்தை தினே அத்தோட போயிடுச்சுடா. பார், இந்த பாமானிக்கிற அண்ணனு கோசமோ உன் பொண்டாட்டி இந்த பொண்ணு கோசமோ தான்டா கேஸ் வாபஸ் வாங்குறேன். இதோட உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சது. பார், இதோட ஆபீஸ் பக்கம் வந்துடா சொல்லிட்டேன். சாரிண்ணே. சாரிண்ணே. ரொம்ப நல்லா இருக்குடா. போன வாரம் பல்லவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இப்ப உனக்காக வந்திருக்கோம். இதே இடத்துல பல்லவனை திட்டி நீ என்ன குதிக்குதிச்ச? இப்ப நீ எப்படி பண்ணலாமா? அது இல்ல. பேசாதடா. நிலா நீ வாப்பா. சாரிண்ணே. நீங்க கிளம்புங்க. நீ என்னப்பா பண்ண போற? இல்லண்ணா நீங்க கிளம்புங்க, நான் வரேன். நீ ஏப்பா இங்க நிக்கணும்? வாப்பா வீட்டுக்கு போவோம். இல்லண்ணா நான் சூழன் கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசிட்டு வரேன். சரி, அப்ப ஆட்டோ இங்கே இருக்கட்டும். இல்லண்ணா நீங்க ஆட்டோல போங்க, நான் வரேன். சரி, பத்திரமா வாப்பா. இந்தப்பா இதை வச்சுக்கோ. போலாமா? போலாம். என் மேல நீங்க பயங்கர கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுதுங்க. ஏதாவது சொல்லுங்க. என்ன திட்டுங்க. நீங்க எல்லாம் உருப்பிடுவியா? பணத்தை திருடி இருக்கேன்னு ஏதாவது சொல்லி திட்டுங்க என்ன. எங்க ஒரு நிமிஷங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் பண்ணது தப்புதாங்க. உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உங்களை அப்படி சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியலங்க. நான் எங்க ஓனர் கிட்ட காசு கேட்கலாம் தாங்க போனேன். அவர் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பணத்தை இனி டிராவல் வச்சிட்டு இருந்தாரு. அந்த நிமிஷம் நான் எதை பத்தியுமே யோசிக்கலங்க. பட்டன் அந்த பணத்தை எடுத்துட்டேங்க. சத்தியமா திருடுற எண்ணத்துல நான் பணத்தை எடுக்கலங்க. எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ எப்படியாவது கொண்டு போய் அந்த பணத்தை வச்சிடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் பண்ணதை நியாயப்படுத்தலங்க. இது பெரிய தப்புதான். பணத்தை திருடி இருக்கேன். என் ஓனர் கிட்ட வந்து பணத்தை எடுத்தியான்னு கேட்டப்போ பணத்தை எடுக்கலன்னு போய் சொல்லிருக்கேன். திருடினதுக்காக நான் ஜெயில இருந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டேங்க. எனக்காக நீங்க ஓனர் கிட்ட பேசி நீங்க பார்ட்னராக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கி என் ஓனர் கிட்ட அதை கொடுக்க வச்சு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க. நான் பண்ண ஒரு தப்பால நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டு, நான் வேலை செஞ்ச இடத்துல அவமானப்பட்டு, நீங்க வேலை செய்ய போற இடத்துல அவமானப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஏன் தப்புதான். ஆமா, என்ன காப்பாத்த நீங்க எங்க ஓடி வந்தீங்க? இவன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் விட வேண்டியதானே? நல்லா ஜெயில இருக்க வேண்டிய ஆள் தானேங்க.
என்ன காப்பாத்த